ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான தென்னந்தோப்பை தான் பார்க்க போகிறோம். அதாவது நாகர்கோயிலுக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா தெங்கம்புதூர்னு சொல்லியாச்சுனால உங்களுக்கு தெங்கம்புதூர் ஃபினிஷிங் அண்ட் புத்தளம் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெங்கம்புதூர்லேருந்து உங்களுக்கு வந்துடலாம், புத்தளத்துலேருந்து வரலாம், ரெண்டு சைட்லேருந்து வரலாம். வர மாதிரி தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. தோப்பு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மொத்தம் உங்களுக்கு 4 ஏக்கர் தோப்பு தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, தெங்கம்புதூர் மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வர வேண்டியது இருக்கும். ஸோ தார் ரோட்லேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு மண் ரோடு தான். ஸோ 15 அடி மண் ரோடு தான் வருது. ஸோ அந்த ரோட்டில் வந்தாச்சுன்னா நம்மளுடைய தோப்பு அடைஞ்சிடலாம். இந்த 15 அடி பாதை அப்படின்னு சொல்லியாச்சுனால உங்களுக்கு டெம்போ லாரி எல்லாம் வரக்கூடிய பாதை தான், மண் ரோடு தான். டெம்போ லாரி எல்லாம் தாராளமாக வரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடத்துல தான் இருக்குது நம்ம தோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. மொத்தம் உங்களுக்கு 4 ஏக்கரில் ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரம் மட்டும் தான் இருக்குது. இது தனி தென்னந்தோப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா இடையில வந்து வாழை கொய்யா அப்படின்னு எதுவுமே கிடையாது, தனி தென்னந்தோப்பு. இப்போ பார்க்குறீங்க இந்த ஆறு வந்து நம்ம தோப்பு பின்னால் ஓடுது. ஸோ தண்ணிக்கு எனி டைம் உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஏரியா தான் நம்ம இன்றைக்கி ஒரு தோப்பு கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுலேருந்து ஒரு கிளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்வாய் வந்து நம்ம தோப்புக்குள்ளே வருது. ஸோ தண்ணிக்கு வந்து உங்களுக்கு எந்த டைம்லையும் பிரச்சனைகள் இருந்ததில்லை இந்த ஏரியாவில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு வருஷத்துக்கு 2 தடவை உரம் வைக்கணும். உரம் வச்சாச்சுன்னா மரம் வந்து ரொம்ப செழிப்பாக வளரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். பாருங்கள், ஒரு தோப்பு அப்படின்னாலே முக்கியமாட்டு உங்களுக்கு வந்துட்டு தண்ணிங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஸோ ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு சென்ட்டுக்கு 60,000 கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 60,000 கேட்குறாங்க. நம்ம உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் பேசி குறைச்சி வாங்கி தரலாம். ஸோ பாருங்கள், 4 ஏக்கர் தென்னந்தோப்பு, ஒரு சென்ட்டு 60,000 அந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான தென்னந்தோப்பு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், தோப்பு தேடுவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.